நிக்கோலஸ் மதுரோவை பாதுகாப்பு மிக்க அதிபர் மாளிகையில் புகுந்து அமெரிக்க ராணுவம் சிறைபிடித்தது எப்படி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் உச்சபட்ச பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான டெல்டா போர்ஸ் இந்த நடவடிக்கையில் நேரடியாக களமிறங்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் வெனிசுலா அரசில் அங்கம் வகிக்கும் உளவுத்துறையினர் சிலரும் மதுரோவின் இருப்பிடத்தை அமெரிக்க ராணுவத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதை வைத்துதான் அமெரிக்காவிற்கு சொந்தமான 150க்கும் அதிகமான விமானங்கள் வெனிசுலா தலைநகர் கராகஸில் அதிரடியாக களமிறங்கி தலைநகரின் மின் இணைப்பை துண்டித்து உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 2 மணிக்கு அதிபர் மாளிகையில் ராணுவம் நுழைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பேட்டி ஒன்றில் உறுதிப்படுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாம் கைதாகப் போவது தெரிந்ததும் எஃகு கோட்டைக்குள் நுழைய மதுரோ முயன்றதாகவும் ஆனால் கதவை பூட்ட முடியாததால் அவர் வசமாக சிக்கிக் கொண்டதாகவும் நகைப்புடன் கூறினார். இதேபோல வெனிசுலா அதிபரை கைது செய்ய ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்ற பெயரில் அமெரிக்க ராணுவம் மாதக்கணக்கில் ஒத்திகை பார்த்து கனக்கச்சிதமாக திட்டத்தை செயல்படுத்தியதாக அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி ஜேன் கெய்ன் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.